வெல்கம் டு மில்லினம் தமிழ் அகாடமி. இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் ஸ்கீமில் மீண்டும் விண்ணப்பிக்கிறதுக்கான முகாம் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஸ்கீம் அறிவித்தப்போ விண்ணப்பம் கொடுக்க தவறிய மகளிர் நிறைய பேர், அது மட்டும் இல்லாமல் புதிதாக இப்போ தான் எங்களுக்கு குடும்ப அட்டை வந்திருக்கு, நாங்கள் விண்ணப்பிக்க முடியுமா அப்படின்னு எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ நீங்கள் இப்போது கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான முகாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த முகாம் உங்கள் ஊரில் எப்போ நடக்கும், இதுக்கு என்னென்ன தகுதிகள், இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். குறிப்பாக இந்த முகாம் உங்கள் ஊரில் எப்போ நடக்கும் அப்படின்றத பற்றின இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் ஸ்கீமில் விண்ணப்பிக்கிறதுக்கான முக்கியமான தகுதிகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். குறிப்பாக அந்த குடும்பத்தினுடைய ஆண்டு வருமானம் 2.5 லட்சம் ரூபாய்க்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு உட்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உறுப்பினர்களுக்கும் சேர்த்து அந்த குடும்பத்தில் 5 ஏக்கர் நஞ்சு நிலம் அல்லது 10 ஏக்கர் புஞ்சு நிலத்துக்கு உட்பட்டு இருக்கணும் அப்படின்றது முக்கியமான தகுதியாக சொல்லப்பட்டிருக்கு. அதேமாதிரி 3600 அந்த குடும்பத்தினுடைய மின்சார பயன்பாடு அப்படிங்கிறது 3600 யூனிட்டுக்கு உட்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் முக்கியமான தகுதியெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது போக நமக்கு ஏற்கனவே இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை அறிவிச்சிருந்தப்ப பல்வேறு விதமான பென்ஷன் ஸ்கீமில் வரக்கூடிய மகளிர் அந்த குடும்ப அட்டையில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க விண்ணப்பிக்க முடியாது அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருந்தது. இப்போது குறிப்பாக இந்திரா காந்தி தேசிய அந்த முதியோர் உதவித்தொகை மற்றும் விதவை பென்ஷன், இது மாதிரி ஒரு சில பென்ஷன் ஸ்கீமில் மாதம் அந்த பென்ஷன் மாதம் பென்ஷன் வாங்கக்கூடிய அந்த மகளிர் இருக்கக்கூடிய குடும்ப அட்டையில் இருக்கக்கூடிய மற்ற பெண்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு தளர்வு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ உங்கள் குடும்பத்தில் வேறு யாராவது பெண்கள் இந்த இந்திரா காந்தி தேசிய பென்ஷன் அல்லது விதவை பென்ஷன் இது மாதிரியான பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த பெண்கள் அல்லாத மற்ற பெண்கள் 21 வயது நிறைவடைந்த மற்ற பெண்கள் இந்த குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் ஸ்கீமில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தளர்வு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ உங்களுடன் ஸ்டாலின் அந்த திட்டம் பற்றின முகாம் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் இந்த இணையதள முகவரியில் போய்ட்டு முழுமையான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த முகவரியில் போய்ட்டு நீங்கள் உங்களுடன் ஸ்டாலின் அந்த முகாம் நடக்கக்கூடிய இடங்கள் பற்றின முழுமையான தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதன் மூலமாக நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் உங்கள் பகுதியில் என்றைக்கு முகாம் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த முகாமில் கலந்துக்கிட்டு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை மட்டும் அல்லாது பல்வேறு துறை சார்ந்த சேவைகளை நீங்கள் பெற முடியும். குறிப்பாக பட்டா பெயர் மாற்றம் செய்கிறது, பிறப்பிறப்பு சான்றிதழ் பதிவு செய்கிறது. ஸோ இது மாதிரியான நிறைய சேவைகளை நேரடியாக அரசு அலுவலர்கள் உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு திட்டம் தான் இந்த உங்களுடன் ஸ்டாலின். ஸோ இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் போய்ட்டு நீங்கள் கலந்துக்கிட்டு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க முடியும். குறிப்பாக அது விண்ணப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு குடும்ப அட்டை இருக்கணும், உங்களுடைய அந்த ஆதார் லிங்க் பண்ண உங்களுடைய வங்கி கணக்கு, உங்களுடைய அந்த மின்சார இணைப்பு எண். ஸோ இது மாதிரியான அந்த அடிப்படை தகவல்களை நீங்கள் வச்சுக்கிட்டு அந்த முகாமில் போய் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே கொடுக்கக்கூடிய அந்த விண்ணப்பத்தை நீங்கள் பூர்த்தி செய்து கொடுத்து அதன் மூலமாக இந்த முகாம் மூலமாக இந்த கலைஞர் மகளிர் தொகைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். ஓகே, இப்போ இந்த இணையதள முகவரியில் போய்ட்டு நீங்கள் உங்களுடைய அந்த பகுதியில், அதாவது உங்களுடைய மாவட்டம் அல்லது உங்களுடைய ஊரில் எப்போ இந்த முகாம் நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த உங்களுடைய இந்த முகவரிக்கு இந்த இணையதள முகவரியில் போயிடுங்க. உங்களுடன் ஸ்டாலின் இணையதளத்தில் உள்நுழைய இங்கே கிளிக் செய்யும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகும். இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு முகாம்களின் விவரம் அறிய கிளிக் செய்யவும்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த மாவட்டம் அப்படின்ற அந்த அடிப்படையில் நீங்கள் உங்கள் மாவட்டத்தை தேர்வு செய்து, குறிப்பாக உங்களுடைய பகுதியை தேர்வு செய்து நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் உங்கள் பகுதியில் முகாம் எப்போ நடைபெறுது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் போய்ட்டு நம்ம இப்போது சென்னை மாவட்டத்தில் என்னென்ன தேதியில் இந்த முகாம் நடைபெறுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உதாரணமாக பார்த்திங்கன்னா சென்னையில் 15/7/2025 இன்றைக்கு தான் நமக்கு முகாம் நடைபெறுது. இதில் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா Zone 4 தண்டையார்பேட்டை. ஸோ தண்டையார்பேட்டை மண்டலம் 4ல் பார்த்திங்கன்னா பட்டேல் நகர் பள்ளி, தண்டையார்பேட்டை, சென்னை 81 மண்டலம் 4 அங்கே நமக்கு முகாம் நடைபெறுது. அதேமாதிரி Zone 9 தேனாம்பேட்டு. ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கில் நகர் விளையாட்டு திடல், சென்ட்ரல் ஸ்கூல் ரோடு, சென்னை 600034. ஸோ இந்த முகவரியில் உங்களுக்கு முகாம் நடைபெறுது. ஸோ அதேமாதிரி திருவிக்கா நகர், இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா திருவிக்கா நகர் மண்டலம் 6, சென்னை மாநகராட்சி மண்டலம் 6, எண் 158 ஸ்டாரன்ஸ் ரோடு. ஸோ இந்த முகவரியில் உங்களுக்கு முகாம் நடைபெறுது. ஸோ
ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மாதவரம், அம்பத்தூர், ஜோன் 13 அடையாறு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இன்றைக்கு அதாவது 15/7 இந்த தேதியில் வந்து உங்களுக்கு அந்த முகாமானது நடைபெறுது. ஸோ இதே மாதிரி உங்கள் ஏரியாவுக்கு என்றைக்கு முகாம் நடைபெறுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து அந்த உங்களுடன் ஸ்டாலினுக்கான அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதற்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் பகுதியில் என்றைக்கு இந்த முகாம் நடைபெறுது அப்படின்றத நீங்கள் அஃபிஷியலாக ஆன்லைனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் நேரடியாக போயிட்டு அந்த முகாமில் தேவையான ஆவணங்களை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் கலந்துக்கோங்க. குறிப்பாக வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் வந்து ஆதார் எண் இணைக்கப்பட்டிருக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய உங்களுடைய குடும்ப அட்டை மற்றும் உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய வங்கி கணக்கு தகவல்கள், அதேமாதிரி உங்களுடைய அந்த குடும்பத்தினுடைய மின்சார பயன்பாடு பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான மின் இணைப்பு எண், முடிஞ்சால் அதற்கான அந்த பில் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை கையில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இது எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக நீங்கள் இந்த குடும்ப தலைவிக்கு ரூ. 1000 ஸ்கீமுக்கு விண்ணப்பிக்க முடியும். ஸோ இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வந்து பல்வேறு கட்டங்களாக பல்வேறு இடங்களில் தொடர்ந்து நடைபெற இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை மட்டுமல்லாது இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக பல்வேறு அரசு துறை சார்ந்த சேவைகளையும் பெற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.